தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடு கரூர் மாவட்டத்தினுடைய மைய நூலகம் 17,100 சதுரடி பரப்பளவில் 6,90,00,000 மதிப்பீட்டில் இன்று கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகம் கட்டி பணிகளை தொடங்கிய பொழுது இந்த நூலகம் வரக்கூடாது என்று அரசியலில் வெல்ல முடியாதவர்கள், மக்கள் களத்தில் வெல்ல முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றார்கள். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வென்று நிறுத்தப்பட்ட பணிகளை மீண்டும் தொடங்கி இன்று மிக சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமான நூலகமாக நம்முடைய கரூரினுடைய மாவட்ட மைய நூலகம் அமைந்திருக்கின்றன. ஏறத்தாழ 1,30,000 நூல்கள் இந்த மாவட்ட மைய நூலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இந்த மாவட்ட மைய நூலகம் அமைய இருக்கிறது. நீங்க உள்ள பாத்தீங்க திறந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு இடவசதிகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு நூல்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்க நேரில் பார்த்தீங்க. அது இது மக்களுடைய, குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக மாண்பு முதலமைச்சர்கள் இந்த மாவட்ட மைய நூலகத்தை வழங்கியிருக்கின்றார்கள். உள்ளபடியே இன்று எனக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கு. ஏன்னா அரசினுடைய திட்டங்களை, மாண்பு முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை கொண்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு சேர்த்து அதை முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக அடுத்த தலைமுறை தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நூலகம் இந்த அளவிற்கு மிக சிறப்பாக அமைகிறது என்று சொன்னால், கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் கரூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அது இருந்த கம்ப்ளீட் நூல் எல்லாம் இங்க ஷிஃப்ட் பண்றாங்க. அது கூடுதலா அது என்ன வசதிகள் தேவையோ அது அங்க அடிஷனலா இருக்கிற மாதிரி பேசியிருக்கோம். அது முடிவு எடுக்கல. பட் இது முழுசு இடம் அதோட பெருசா இருக்குல்ல, 3 மடங்கு பெருசா இருக்கு. இதுல என்னென்ன தேவைகள் இருக்கு, அடிஷனலா ஏதாவது தேவைன்னா கூட ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி. இங்க நூலகம் மேல சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 சிஸ்டம் போட்டிருக்கு. போட்டித் தேர்வு தயாராகக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு போட்டித் தேர்வுக்கு ஏற்கனவே ஒரு 20 பேர் போட்டித் தேர்வுல இங்க படிச்சு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் போட்டித் தேர்வுக்கு முழுமையாக தங்களை தயார்படுத்திக் கொள்கிற அளவிற்கான வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதல் வசதிகள் தேவை என்றாலும் ஏற்பாடு செய்வதில் தயாராகும்.